பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயான அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சிருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 3, 6க்கு உண்டானவர், அதாவது 2 மறைவு ஸ்தானத்துக்கு உண்டானவர் குரு. அந்த குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். என்றைக்கு? 26/5/2026 20/10/2026 வரலாம் உண்டான நாட்களுக்கு அவர் 10ஆம் இடம் போகிறார். என்ன சார் 10ல் குரு வந்தார் பதவியும் பறிபோகும் இப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் ஏற்கனவே இந்த ராசிகளுக்கு அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்க மாட்டார். அவர் 3, 6க்கு உண்டான மறைந்த ஸ்தானத்திற்கு உண்டானவர். அதனால் அவர் 10ஆம் இடத்துல போகிறதுனால உங்களுக்கு தொழிலில் மாற்றம் தான் வரும், பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எதனாலன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய தொழில் அமையும். இருக்கக்கூடிய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலதனங்கள் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் வரும். அது தவிர மூலதனங்கள் போட்டாலும் அதன் மூலியமாக அதிகமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அதனால் உங்களுடைய 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள், தொழிலில் உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதனால் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிச்சயமான வெற்றி உண்டு. 10ஆம் இடம் அப்படின்றதுனால 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து அவருடைய பார்வைகளும் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தையும், 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தையும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதாவது தன வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக அதிகமான பண வரவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். அது தவிர குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு நட்பு, அன்பு எல்லாமே உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, அவர்கள் மூலியமாக நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் துளாராசிக்காரர்கள் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் வரும். அது தவிர இந்த டைரக்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, டீச்சிங் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் ஃபிலிம் டைரக்டர்ஸு, அதை தவிர மியூசிஷியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால புதிய வீடு, மனை இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி வரும். அதை தவிர குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் குரு தன்னோட வீட்டையே பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும்.
இதில் என்னென்னா போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வர்ற போட்டித் தேர்வு, அதாவது மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வரலும் வரக்கூடிய போட்டித் தேர்வு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தே தீரும். சரி, மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் 3-6 அதிபதி என்பதனால், 2 மறைந்த ஸ்தானத்தின் அதிபதி என்பதனால் மிகப்பெரிய தாக்கத்தை அவர் தொழிலில் உங்களுக்கு நெகட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை. புதிய தொழில் அமையும், தொழிலில் ஏற்றம் அமையும். தொழிலில் புதிய தொழில் மூலியமாக மிகப்பெரிய வருமானம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. செய்யக்கூடிய தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன், அது தவிர மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் மாதிரி வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுது. அது தவிர நீங்கள் சொன்ன வாக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன்கள், அதாவது கன்சிடரபிள் பொசிஷன் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு வேஷ்டி இல்லை ஒரு உத்திரியம் வாங்கி அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுங்க. ஏன்னா குருவுக்கு எந்த ஒரு சம்பாவனை பண்ணாலும் நிச்சயமாக அது குரு பகவானுக்கு செய்வதாகவே அர்த்தமாகப்படும். அதை தவிர உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய குருமார்களை போய் சேவிச்சுட்டு வாங்கும். அது தவிர உங்களுடைய இந்த சங்கராச்சாரியர், இந்த ஆதீனங்கள் இவர்களை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்துட்டு, வேஷ்டி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர்ன்றது குரு பகவானுக்கே குருவாக இருந்து மகாவிஷ்ணு காட்சி அளிக்கிறதுனால குருவாயூர்னு பேர். அதனால் குரு பகவான் உடைய பெரிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவாயூர் ஒரு தரம் போயிட்டு வாங்க. குழந்தை பிராப்திக்கு வேண்டின்னு இருக்கவாளுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு அனுகூலமாகும். இருப்பினும் இது அந்த அளவுக்கு காலம் அல்ல. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தரம் குருவாயூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா போயிட்டு வர்றதன் மூலியமாக, குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பயிற்சி, அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அவரே உங்களுக்கு தனகாரகன், தனஸ்தானாதிபதி எல்லாமே அவர் தான். அது தவிர குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகர். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய ராசின்றதுனால குரு பகவானின் அணியில் இருக்கக்கூடியவர் செவ்வாய். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. அதனால் ஜோதிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும். உங்களுக்கு அதாவது மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அதாவது குரு பகவானே 9ஆம் இடத்துல போயிருந்து, அதுவும் உச்சம் பெற்று போயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கப்போம். உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். ராசியை பார்க்குறதுனால பார்த்தோம்னா உங்களுடைய உடல் நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவளுக்கு இவ்வளோ நாள் தடை ஏற்பட்டிருந்தவளுக்கு நிச்சயமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசியிலேயே விழுறதுனால
திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால பார்த்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாக எல்லாரும் நம்பக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக அமைய போகிறது. நீங்கள் இவ்வளோ நாள் சொன்ன வார்த்தைகளில் சிறு சிறு தப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அது தவிர இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லுவோம். எழுத்து பணிகளை சொல்லக்கூடியது, காது பற்றி சம்பந்தப்பட்ட கேள்வி திறன் பற்றி சொல்லக்கூடியது, இந்த கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லக்கூடியது. குரு பகவானினுடைய பார்வை இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோடு எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் எழுத்து பணி, புக்ஸ் எழுதுகிறவங்க, எப்போவுமே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முன்னுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது கிடையாது. எல்லாவற்றிற்கும் பின்னுக்கு இருந்து தான் வேலை செய்வார்கள். அவர்கள் முன்னாடி பிம்பமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வரும்பொழுதே மிச்சவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவிற்கு வேலை செய்பவர்கள். எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு மிச்சவர்கள் செய்து கொடுத்து எல்லா விஷயத்தையும் வெற்றிக்கான இலக்குகளை நிச்சயம் பண்ணி அதை என்னென்ன செய்யணுன்றதை எல்லாத்தையும் செய்ய சொல்லி அந்த மாதிரியான வரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும், தனித்துவம் பெறும். அதை தவிர எந்த முயற்சிகளாக இருந்தாலும் எடுத்த வெற்றி நிச்சயமான வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். கவலைப்பட தேவையில்லை. உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனி இருந்தது. சனி பகவான் இப்போ தான் மார்ச் மாதம் மாறினார். இப்போ மே மாதத்தில் குரு பகவானும் மாறிடுறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலியமாக நல்ல பொருள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மேல் படிப்பு படிக்கிறதுனா போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கால்ஃபார் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக தந்தையின் வியாபாரங்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். வெற்றிகள் பல காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்துப்பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இப்போ ஆண் மலட்டுத்தன்மை போய் குழந்தை பிராப்திக்கு வித்திடும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த மே மாதத்து 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபருக்குள்ளே நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிராப்தி நிச்சயமாக மகப்பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சது நெய் தீபம் போட்டுன்னு வாங்கும். அதாவது நவகிரகத்துக்கு 3 நெய் தீபம் 3 வாரம் வியாழக்கிழமை போடுங்க. அது நெய் தீபமாக போடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டுன்னு வாங்கும். அது தவிர மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுங்க, மஞ்சள் தானம் கொடுங்க, சந்தனம் தானம் கொடுங்க. அது தவிர முல்லை பூ வாங்கி கோவிலில் கொடுங்க, பன்னீர் தானம் கொடுங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தரமாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பெயர்ச்சியின் காலகட்டமான மே 26லிருந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே
ஒரு தரமாவது உத்தமர் கோவில் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் போகிறது. அங்கே வந்து சப்த ரிஷிகள் வந்ததாக சொல்கிறேன். அது தவிர வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 மும்மூர்த்திகளும் அங்கே வந்ததாக சொல்கிறேன். அதனால் வந்து அங்கே போயிட்டு ஒரு தரமாவது போயிட்டு வந்தேலையானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.